ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பயிரை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதோட 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதில் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ மசாலா பார்த்துடலாங்க. பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊற வைக்கணும்னு கிடையாது, நம்ம உடனே ஊற்றிடலாம். நம்ம தோசை பணியார குழியில் ஊற்ற போகிறோம். உங்கள்கிட்ட பணியார குழி இல்லைன்னா தோசை தவாவில் கூட ஊற்றிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம். இப்போ இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பக்கமும் வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வச்சிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இது ஊற வைக்கணும்னு கிடையாது, நம்ம அரைச்சோன்னே ஊற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் குட்டீஸ்க்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக பச்சை பயிறு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி கார சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.